ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 2வது வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் தந்த இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட ராஜா, நீங்கள் சிலுவையில் முழுந்த 2வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் பேசுங்க ராஜா, எங்கள் மத்தியில் இடைப்படுங்க. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 2ஆம் வார்த்தை லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஏசப்பா சிலுவையில் அறையும் போது 2 கல்லர்களுக்கு மத்தியில் ஆண்டவரை சிலுவையில் அறையிறாங்க. ஆண்டவரோட இடதுபுறத்தில் ஒரு கல்லனும் வலதுபுறத்தில் ஒரு கல்லனும் இருக்கான். நடுவில் ஆண்டவர் இருக்கார். ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சோனையும் ஒரு கல்லன் சொல்கிறான், நீயும் கிறிஸ்துவானா உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை இகழ்ந்து பேசுகிறான். அதே இன்னொரு கள்ளன் சொல்கிறான், நம்ம தப்பு பண்ணினதுனால தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எந்த தப்புமே செய்யலை. ஆனால் அவர் சிலுவையில் தொங்குறாரு. நம்ம பண்ண தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் அவர் எந்த தப்புமே செய்யலை. அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளன் 2வது கள்ளன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான். அந்த கள்ளனோட கேள்விக்கு பதிலாக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாயின்னு. அந்த வார்த்தையை சொல்லும்போது நேரம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 6ஆம் மணி நேரம் அப்படின்னா பகல் 12 மணிக்கு. அப்போ அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தெரியும், பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை, அதாவது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் அப்படின்னா இருட்டு. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது பகலில் 12 மணிக்கு இருண்ட சூழ்நிலையில் அந்த என்விரான்மெண்ட் இருட்டாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த வசனத்தோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு அப்படின்னா உடனே அப்படிங்கிறத குறிக்குது. என்னுடனே கூட அப்படிங்கிற வார்த்தை கூட்டாண்மையை காண்பிக்கிறது. ஆண்டவர் நமக்கு கம்பெனி கொடுக்குறாரு, அதை இந்த இடத்துல காண்பிக்குது. பரதேசு அப்படிங்கிறது மகிழ்ச்சியை காண்பிக்கிறது, கூட்டாண்மையை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ ஆண்டவர் நம்மளை தனியாக விடுற தேவன் இல்லைங்க, அவரோட நம்மளை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறாரு. மத்தேயு 23:37 பார்க்கும்போது தெரியும் ஆண்டவர் நம்மளை எப்படி சேர்த்து கொள்கிறாருன்னு. கோழி தன் குஞ்சுகளை அதோட சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து காத்து கொள்கிறது போல ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்கிறாரு. அதே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறான், தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி. நம்மளோட தாயின் தகப்பனும் கூட இன்றைக்கி நம்மளை கைவிட்டுருக்கலாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பயும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை தம்மோடு சேர்த்து கொள்கிற தேவனாக தான் இருக்கிறாரு. அடுத்த வார்த்தை பரதீசு. பரதேசு அப்படிங்கிறது ஒரு பழைய பெர்ஷிய மொழியிலிருந்து வந்த வேர்டு தான் இந்த பரதேசுங்கிறது. இது இங்கிலீஷில் பாரடைஸ்னும் க்ரீக்கில் பாரடீசியோனும் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பரதேசு அப்படிங்கிறது பாரசீக வார்த்தையில் தோட்டம், பழத்தோட்டம், பூங்கா இதெல்லாம் குறிக்கிற ஒரு சொல் தான் இந்த பரதேசுங்கிறது. தோட்டம் அப்படின்னா ஏதேன் தோட்டத்தை குறிக்குது. எபிரேய மொழி வேதாகத்தில் பரதேசுங்கிற வர இடத்துல ஏதேன் தோட்டம்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் பொது மொழிபெயர்ப்பில் பரதேசுங்கிறத பேரின்ப வீடுன்னு சொல்லியிருக்காங்க. கத்தோலிக்க வேதாகமத்தில் பரதேசுங்கிறது வான வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரதேசு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா 3ஆம் வானத்தில் இருக்குது. வானத்தை நம்ம 3 இதாக பிரித்து பார்க்குறோம். முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம்னு. முதல் வானத்தில் என்ன இருக்குன்னா மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற மேகமண்டலம் தான் முதல் வானம். 2ஆம் வானங்களை நட்சத்திரங்கள் சூழ்ந்து இருக்கிறது தான் நட்சத்திர மண்டலம், அதுதான் 2ஆம் வானத்தில் இருக்குது. 3ஆம் வானத்தில் தான் இந்த பரதேசு இருக்குது. வேதாகமத்தில் எந்தெந்த இடத்துல இந்த பரதேசுங்கிற வார்த்தை வருதுன்னா 2 கொரிந்தியர் 12:3 நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 இந்த பரதேசுங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும்.
இந்த பரதேசுங்கிறது வந்து எப்படிப்பட்ட இடம்னா, ஒரு ஜாய்ஃபுல் பிளேஸு, ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸு, ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான இடம், ஒரு மன நிறைவே தரக்கூடிய இடம் தான் வந்து இந்த பரதேசுங்கிறது. நம்ம வந்து 2 விதமான கல்லனை பார்த்தோம் இல்லையா. ஒரு கல்லன் வந்து ஆண்டவரை இகழ்ந்தான், ஆனால் இன்னொரு கல்லன் வந்து ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த விசுவாசித்த கல்லனை வந்து ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவர் வந்து 2ஆம் வருகை இருக்குது, அதில் வந்து தேவன் ஆட்சி செய்ய போகிறாருங்கிறத அவன் அறிஞ்சு விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட வந்து அந்த வார்த்தையை அறிக்கையிட்டான். அதே போல் அவனும் ரட்சிக்கப்பட்டான். நம்ம வந்து எப்படி ரட்சிக்கப்படுவோம்னா, எபேசியர் 2:8 பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த 2வது கல்லன் வந்து ஆண்டவரை விசுவாசித்ததுனால அவன் ரட்சிக்கப்பட்டான். அதே போல் நம்மளும் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு அப்படின்னா என்னென்னா, காப்பாற்றப்படுதல் அல்லது விடுவித்தல். நம்ம செய்த பாவங்களிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தர்றது, நம்ம பாவத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் வந்து ரட்சிப்புங்கிறது. அது யோவான் 1:29 பார்த்தோம்னா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை வந்து சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். நம்ம இப்படி ஆண்டவரை வந்து விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தராரு அப்படின்னா, 2 கல்லர்களுக்கு மத்தியில் இருந்த தேவன் வந்து நமக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து நமக்கு தராரு. நம்ம வந்து இப்போ கடைசி தருணத்தில் இருக்கோம். அந்த கடைசி நேரத்துலையும் வந்து அந்த கல்லன் வந்து ஆண்டவர் விசுவாசித்து ஏற்றுக்கிட்டான். நம்ம கடைசி காலத்தில் இருக்க நம்ம வந்து எப்படி இருக்கோன்னு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆமென்.